பேசின 3 வார்த்தைகள், பேசப்போகின்ற 3 வார்த்தைகள், நடுவிலே சிங்காசனமாய் 4ஆம் வார்த்தையாக பேசப்படுகின்ற வார்த்தையானது, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இப்படி சொன்னது யார்? அல்லது இவர் யார்? ஒருவரிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரம தகப்பனே, இதோ இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை மீட்கும்படியாக மன்னிப்பு என்ற அருட்கொடையோடு கிருபையோடு ஆண்டவரே, எங்களுக்கும் பிதாவுக்கும் இடைப்பட்ட அற்றுப்போன உறவை மீண்டும் புதுப்பித்து ஒரு பாலமாக இந்த நாளிலே உம்முடைய உடலையும் உம்முடைய உயிரையும் எங்களுக்காக தியாகம் பண்ணி எங்களை மீட்டெடுத்து இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. மீதியான நேரத்தை உம்முடைய கரத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தாவே. தொடர்ந்து எங்களோடு உம்முடைய ஆசீர்வாதத்தோடு எங்களை வழி நடத்துவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்ற சொன்ன இவர் யார்? இவர் யார் என்று பார்ப்போம் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 5 பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நீர் துன்பப்படுத்துகின்ற இயேசு நானே என்றும், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றும் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டும், நம்மேல் வாஞ்சையுடனும் தன்னை யார் என்று சொல்லுகின்ற இவர்தான் அந்த இயேசு கிறிஸ்து. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் சொன்ற அந்த இயேசு கிறிஸ்துவும், நீர் துன்பப்படுத்துகின்ற இயேசு நானே என்று இன்றளவும் சொல்லுகின்ற இயேசு கிறிஸ்துவும் ஒன்றுதான். ஆக நாம் இந்த நாளிலே ஆண்டவர் குமாரனாகிய கிறிஸ்து, பிதாவாகிய குமாரன், பரிசுத்தாவியாகிய குமாரன், மூவரும் தேவன் என்று நாம் நம்பி கிறிஸ்துவின் முறைமைப்படி நாம் விசுவாசித்து அவர் வழியில் வருகின்ற நாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தின் மெய்யான தேவன், மெய்யான ஒளி என்று நம்பப்படுகின்ற நாம், இந்த உலகத்தில் இந்த வார்த்தையை குறித்து பலவிதமான தர்க்கங்கள், பலவிதமான விமர்சனங்கள், பலவிதமான கேள்விகள் உலகத்தை சுற்றி நம்மையும் குழப்பிக் கொண்டு தான் இருக்கின்றது. இவரே தேவன் ஆகிற்றே, இவர் எப்படி என் தேவனே, என் தேவனே என்று இன்னொருவர் சொல்லுவார்? அப்போ இவர் தேவன் இல்லையா அப்படின்று உலகத்தில் நிறைய இடத்துல இந்த கேள்விகள் பரம்பிக்கொண்டு தான் இருக்கிறது. சில வேளைகளிலே பார்க்கும் பொழுது விசுவாசிகளான நமக்கும் சில நேரங்களிலே தனிமையிலே நாம் சோர்வுற்று இருக்கும்போது இந்த கேள்வி நமக்கும் ஒரு சந்தேக குறிப்பை கொடுத்து விடுகின்றது. நாம் தோல்வி வரும்பொழுது அல்லது நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாக போது, அநேக நேரங்களில் நாம் துவண்டு விழும்பொழுது இந்த கேள்வி நமக்கும் சில சந்தேகங்களை ஏற்படுத்தி விடுகிறது. எப்படி? நாம் ஒவ்வொரு வாரமும் நாம் நற்செய்திகளை கேட்கின்றோம், ஜெபிக்கின்றோம், ஆண்டவர் பிரசன்னத்தில் தங்கி இருக்கின்றோம், அநேக காரியங்களை நாம் செய்து கொண்டு வருகின்றோம். ஆனாலும் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை குறித்து நமக்கு சந்தேகம் வந்து விடுகிறது. காரணம், ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் சொல்லும்போது, இந்த சந்தேகத்தை நம்ம உள்ளத்திலே கிளப்பி விடுகின்றவன் யார்? அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி, நீ வானத்திலிருந்து தள்ளப்பட்டாயே. இந்த அதிகாலையின் மகன் யார்? அவன்தான் லூசிபர் என்கின்ற பிசாசு. அந்த பிசாசுக்கும் பிதாவுக்கும் நடுவிலே, இந்த மனிதர்களுக்கும் நடுவிலே நடக்கின்ற இந்த போராட்ட களம்தான் இன்றளவும் இங்கே வந்து கொண்டிருக்கின்றது. ஆக இந்த அதிகாலையின் மகன் ஏன் இவ்வளவு மூர்க்கமாக இந்த மனிதர்களை தாக்க வேண்டும்? ஏன் இவ்வளவு ஒரு ஆக்ரோஷமாக இந்த மனிதர்களை ஒரு படுகொலிக்குள்ளாக தள்ள வேண்டும்? யோசித்து பார்க்கும் என்று சொன்னால், நிறைய இடங்களில் பைபிளில் ரெஃபரன்ஸோடு நமக்கு இதுக்குண்டான விளக்கங்கள் இருக்கின்றது. கடவுளாக இருப்பவர் எப்படி ஏன் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்கின்ற வசனங்களுக்கு
நாம் அநேக முறையில் வேதத்தை வாசிக்கும் பொழுது இதில் அடிப்படையான காரணம் ஏசாயாவிலே அங்கே 14ஆம் அதிகாரத்தில் முழுவதும் படித்து பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே நிறைந்திருக்கின்ற ஒரு வசனமாக அங்கே இருக்கின்றது. இந்த விடிவெள்ளியின் மகன் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு மிகுந்த சௌந்தரியமுள்ள, மிகுந்த பாடத்திறமையுள்ள, மிகுந்த இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடிய ஒளியின் தூதனாக ஆண்டவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்த ஒரு ஒளியின் தூதன். அவன் தன்னுடைய இருதயத்திலே தன்னை மேட்டிமையாகவும் தன் அழகின் மினுக்கினாலும் அவன் தன்னை தேவனுக்கு சற்று மேலாக உயர்த்த அவன் எத்தனை கையில் அங்கே இருந்து தள்ளப்படுகின்றான். ஆக மகிமையை இழந்த அவன் ஆண்டவர் படைத்த இந்த மனித குலத்தை பழிவாங்குவதற்காகவும் ஆண்டவருடைய படைப்பை கொச்சைப்படுத்துவதற்காகவும் அவன் இந்த மனிதர்களிடத்திலே உலாவிக் கொண்டு இருப்பதை நாம் அறிகின்றோம். ஆதியாகமம் புஸ்தகத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே இதிலிருந்து தொடர்கின்றது. சரி, அதற்கு முன்பதாக நாம் ஒரு காரியத்தை பார்த்து விடுவோம். அப்படி என்றால் இவர் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஒருவேளை அவர் இந்த வார்த்தையை எங்கே கூறியிருக்க வேண்டும் என்று சொன்னால், அண்ணா, காய்பா, ஏரோது, பிலாத்து, ஜனசங்க கூட்டத்தார், பொதுமக்களாகிய பரபாசை விடியும் என்று ஒரு கொலைகாரனை விடுதலை செய்ய எத்தனைக்கும் பொழுது இந்த வார்த்தையை அவர் அவமானத்தால் கூறியிருக்கலாம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. நான் இந்த மக்களுக்காகத்தானே இவ்வளவு ஊழியங்களை செய்தேன், இந்த மக்களுக்காகத்தான் இத்தனை சுகங்களை கொடுத்தேன், இந்த மக்களுக்காகத்தானே நான் இங்கே வந்தேன், நான் இவ்வளவு பாடுகளை அனுபவித்தேன் என்று ஒரு அவமானத்தாலும் ஒரு ஒரு கவலையினாலும் இந்த வார்த்தைகளை அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அங்கே அவர் சொல்கிறதா தெரியல, நான் சொல்லலை அவருக்கு. அடுத்து முள்மூடி சூட்டப்பட்டு வாரினால் அடிக்கப்பட்டு சிலுவையை சுமந்து கொண்டு அவர் வலியினாலும் வேதனைகளாலும் நடக்கும் பொழுது அவர் சொல்லியிருக்கலாம் இந்த வார்த்தையை. அந்த வலியின் மிகுதியினாலும் அந்த இரத்தமும் வியர்வும் வெளியேறியதினாலும் சோர்வாலும் இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்கலாம், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. அப்பொழுதும் அவர் சொல்லவில்லை. அல்லது சிலுவையிலே அறையப்பட்ட பிறகு 2 கைகள் கால்களிலே 3 ஆணிகள் அறையப்பட்ட பிறகு குற்றுயிராக அவர் தொங்கிக் கொண்டிருந்த வேளையிலே அவர் இந்த வார்த்தைகளை வலியினாலே சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்பொழுதும் அவர் சொல்லவில்லை. அப்பொழுதும் அவர் சொன்ன வார்த்தை, முதல் வார்த்தை மன்னிப்பின் வார்த்தை, 2ஆம் வார்த்தை ரட்சிப்பின் வார்த்தை, 3ஆம் வார்த்தை கருணையின் வார்த்தை. அங்கே அவர் இயல்பாகத்தான் பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். அவர் வலியினால் துடித்தவராகவோ அல்லது கவலையுற்றவராக நம்ம பார்க்காமல் அங்கே தெளிவாக 3 காரியங்களை 3 வார்த்தைகளாக சிலுவையிலே மரண அவஸ்தையிலே அவர் அங்கு சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். 4ஆம் வார்த்தையாகத்தான் இது ஏக்கத்தின் வார்த்தையாக பிரதிபலிக்கின்றதை தவிர வலியின் வார்த்தையாக அல்ல. அது என்ன ஏக்கத்தின் வார்த்தை? இந்த பிசாசானவன் மனிதர்களை வஞ்சித்து அவர்களை நரக குழிக்குள் அக்னி குழிக்குள் தள்ளுகின்ற வேளையிலே மனிதர்களும் தாங்களை செய்கிறது என்னதென்று அறியாமலே பிசாசினுடைய தந்திரங்களில் சிக்கிக் கொண்டிருந்த வேளையிலே யோவான் 3:16 படி தன்னுடைய ஒரே பேரான மனிதர்களாக கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று நம்ம பார்க்கிறோம் அல்லவா? அந்த இவ்வளவாய் அன்பு கூர்ந்த அந்த மகனை அதற்கு மேலாக அன்பு கூர்ந்த நமக்காக பலியிடவும் நம்மை மீட்கும் பொருட்டாகவும் நமக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்து மீண்டுமாக பிதாவின் இடத்தில் சேர்த்து கொள்ளவும் அவர் இங்கே வருகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ வந்து அவர் முடித்துவிட்டு எல்லாவித காரியங்களையும் அவர் ஊழியத்தின் காரியங்கள், காட்டி கொடுக்கப்படுகின்ற அந்த ராத்திரியின் காரியங்கள், சிலுவையில் தொங்குகின்ற காரியங்கள், இத்தனை காரியங்களிலும் பிதா அவரோடு இடைப்பட்டு வந்த பொழுது இந்த தண்டனை நிறைவேறும் போது மாத்திரம் முற்றிலுமாக பிதாவினிடத்திலிருந்து அவருக்கு தொடர்பு அற்று போகின்ற ஒரு காட்சி அங்கே நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். பிதாவானவர் தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டு குமாரனாகிய கடவுளாக இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காகவும் எனக்காகவும் தனிமையிலே விட்டு விடுகின்ற ஒரு சூழல். அந்த ஒரு சூழல் தான் பிதா தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டதினால் வந்த சூழல் தான் அவர் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகின்ற ஒரு காரியமாகப்படுது. சபையாரே, இன்றைக்கு நாம் எத்தனையோ காரியங்களில் நாம் கவலைப்படுகின்றோம்.
வேலையின் நிமித்தமாக, படிப்பின் நிமித்தமாக, குடும்ப சூழ்நிலைகள் நிமித்தமாக, நம்மளுடைய முன்னேற்றங்கள் நிமித்தமாக, பண தேவைகள் எத்தனையோ முறை நம்ம கவலைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு நாளாவது கடவுளுக்கும் எனக்கும் தொடர்பு அற்று போயிருக்குதே, கடவுள் என்னை பாராமுகமாக இருக்கின்றாரே, அல்லது நான் கடவுளை பாராமுகமாக இருக்கின்றேனே என்றைக்காவது ஒரு நாள் நம்ம கவலைப்பட்டு இருக்கின்றோமா? ஆக மிக மிக முக்கியமானது, பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியோடும் மூவரும் எப்படி இசைந்திருந்தார்களோ அப்படியாக நம் வாழ்க்கையில் கடவுளோடும் பிதாவோடும் குமாரனோடும் நாம் இசைந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற இந்த வார்த்தை தான், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஆனால் நாம் பல வேளைகளில் நம்மளுடைய இயலாமைகளுக்காக இந்த வார்த்தையை நாம் உபயோகப்படுத்துகின்றோம். நமக்கு நாம் விரும்பினது கிடைக்கலனா இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். அப்படியா? கிடையாது. தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்கவில்லை என்றால் இந்த வார்த்தையை நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும். தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்காதபடிக்கு முகத்தை மறைக்காதபடிக்கு நீங்கள் அவரோடு ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். உங்களால் இன்னைக்கு வேதம் வாசிக்க முடியலையா? வேலையை நிமித்தமாக, பணிச்சுமையின் நிமித்தமாக, குடும்ப சூழல் நிமித்தமாக வேதத்தை வாசிக்க முடியலையா, ஜெபிக்க முடியலையா, அப்போ நீங்கள் கவலைப்படணும். ஐயோ இன்னைக்கு என்னால் முடியலையே. அந்த கவலை எப்பொழுது நமக்குள்ளாக, உங்களுக்குள்ளாக, எனக்குள்ளாக வருகின்றதோ தேவன் தாமே நம்மை உயர்த்துவார். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாவத்துக்குள்ளாக நாம் பாவம் என்று நாம் எதை நினைக்கிறோம்? ஜென்ம பாவம் என்று சொல்லி நாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் யூத் பிள்ளைங்க இல்லை அதிகமாக சுவிசேஷத்தை கேட்டு வருகின்ற சில பெரியவர்கள் கூட ஜென்ம பாவம் அது எப்போ நடந்துச்சு? ஏறக்குறைய ஒரு 4000 வருடங்களுக்கு முன்பதாக, 3000 வருடங்களுக்கு முன்பதாக ஜென்ம பாவம் நடந்தது. அதில் மனிதர்களை மீட்கும் பொருட்டாக ஆண்டவர் குமாரனை அனுப்பினார். குமாரன் வந்து சிலுவையில் தன்னுடைய உயிரை கொடுத்து அதை சமன் செய்து விட்டார், மக்களை மீட்டு கொண்டார். இப்போ இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம மீட்கப்பட்டுட்டோம், நம்ம விடுதலை ஆக்கப்பட்டுட்டோம். தப்பு செஞ்சால் கூட மன்னிப்பும் கேட்டுக்கலான்ற ஒரு ஆப்ஷனை நமக்கு கொடுத்துட்டாங்க. அதனால் ஜென்ம பாவம் என்பது அது வேறு ஏதோ ஒரு பெரிய வேற ஒரு காரியம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆக மிக அழகாக முதலாம் வார்த்தை பேசின அன்பு மகள் சொன்னது போல, ஜென்ம பாவம் என்பது என்ன? சின்ன சின்ன பாவங்கள் தான். முதல் பாவம் கீழ்ப்படியாமை, மனதிற்குள் ஏற்படுகின்ற எரிச்சல், கோபம், கொலை, விபச்சாரம், இதெல்லாம் எங்கிருந்து தொடங்குது? ஒருவேளை சபையாரே ஜென்ம பாவங்களை குறித்து அது எப்போ நடந்தது, அதற்கும் எனக்கு சம்பந்தமில்லை என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால், இப்போ நான் வரிசைப்படுத்துகின்ற இந்த பாவங்கள் ஒருவேளை உங்களுக்குள்ளாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணுவீர்களானால் உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள், நான் உட்பட. ஆக ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் முதல் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது ஆண்டவர் மிக அழகான ஒரு தோட்டத்தை அங்கே உண்டு பண்ணுகின்றார். தன்னை போலவும் தன் சாயலை போலவும் ஒரு மனிதனை அங்கே உண்டாக்குகின்றார். அந்த மனிதனுக்கு தன்னுடைய சுவாசத்தை, மூச்சு காற்றை கொடுக்கின்றார். இன்றைக்கு நீங்களும் நானும் சுவாசித்துக் கொண்டிருப்பது அவருடைய மூச்சு காற்று தான், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை அப்படியே நாம் பத்திரப்படுத்தி அவரிடத்தில் நாம் திரும்ப கொடுக்க வேண்டும். இது அவர் கொடுத்ததை அவருக்கு திரும்ப கொடுக்க வேண்டும். நாம் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக அந்த தோட்டத்தை உண்டு பண்ணி ஆதாமை படைத்து துணையாக ஏவாளையும் படைத்து, நீங்கள் சந்தோஷமும் சம்பூர்ணமும் நிறைவாயும் குறை அற்றவர்களாயும் எல்லா விதமான சௌபாக்கியங்களையும் பெற்று அந்த தோட்டத்தில் இருங்கள் என்று சொல்லி மிக அழகாக மகிழ்ச்சியாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மிக அழகான ஒரு குட்டி வீட்டையை கொடுத்து அவரை அங்கே தங்க வைக்கின்றார். அப்பொழுதுதான் இந்த பிசாசு அங்கே வருகின்றான். பிசாசு நேராக வரும்பொழுது யாரை அங்கே பிடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஏவாளை பிடிக்கின்றான். அங்கே ஏவாளை பிடிக்கின்றான். ஆதாம் கொஞ்சம் தூரமாக இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அது எப்படி ஏவாளை இதுக்கு கரெக்டாக அவன் பிடிச்சான்னு யோசித்து பார்த்தீங்கன்னா இன்றளவு நடக்கக்கூட காரியங்கள் தான் இன்றைக்கி கூட. இப்போ நம்ம கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டர் போன்ற பண்டிகைகளுக்கெல்லாம் நாம் வந்து என்ன பண்ணுவோம், குடும்பமாக ஷாப்பிங் போவோம். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா கடையில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உள்ளே போகும்போது ஒய்ஃபை மட்டும் உள்ளே கூப்பிட்டு போயிடுவான் கடைக்காரன்.
ஹஸ்பண்டுக்கு நல்லா ஒரு திக்காக ஒரு 10 ரூபா பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸை கொடுத்து வாசல்லையே உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சுட்டு இந்த லேடிஸை கொண்டு போய், இப்போ ஆடெல்லாம் வருது பாருங்க, விதவிதமாய் வித்தியாசமாய், அதை விட இங்கே பிரத்யேகமாக எங்ககிட்ட ஒரு சேலை இருக்குது, ஒரு பட்டு சேலை வாங்கினா 2 பட்டு சேலை ஃப்ரீ அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை கவுண்டரில் கொண்டு போயிடுவாங்க. நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள், பார்ப்பதுக்கு நலமும் இச்சிக்கு படத்தக்கதாக. அப்போது பிசாசு கரெக்டாக டியூன் பண்ணுறாங்க. டியூன் பண்ணி அங்கே நம்ம வீட்டம்மா ட்ரெஸ் எல்லாம் ஒரு 15,000 20,000 எடுத்துருவாங்க. அப்புறம் அது மேட்சிங் கீச்சிங்கெல்லாம் சேர்த்தாக்கெல்லாம் குடும்பமாக ஒரு 25,000 அது வந்துடும். ஐயா வெளியில் ஆதாம் போல் வெளியில் உட்காந்துட்டு இருப்பார், அவர் தனியாக உட்காந்துருப்பார். அவர் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படி நம்மளை திரும்பி பார்த்துட்டு இவனையும் நம்மள பார்ட்னராக சேர்க்கணும் சொல்லிவிட்டு நமக்கு 500 ரூபாய்க்கு ஒரு டிஷர்ட் எடுப்பாங்க. ஒரு 500 ரூபாய்க்கு டிஷர்ட் எடுத்துகிட்டு அதே பேக்கில் போட்டுட்டு வழியில் வருவோம். யாராவது கேட்பாங்க, எங்கம்மா போயிட்டு வரீங்க? நானும் எங்கள் வீட்லேயும் ஷாப்பிங் போயிட்டு வந்தோம். இந்த 25,000 ரூபாவும் இந்த 500 ரூபாய் பேலன்ஸ் பண்ணுவாங்க. அங்கே ஒன்றாக்கிடுவாங்க. ஒன்றாக்கிட்டு வீட்டுக்கு வந்து கணக்கு பார்க்கும்போது முழு பாரம் யார் மேலே இருக்கும்? அந்த ஐயா மேலே இருக்கும். 500 ரூபாவை பனியன் எடுத்து கொடுத்ததும் அவர் தான், 25,000க்கும் அவர் தான். முழு பாரமும் அவர் தலையின் மேலே அங்கே தங்கி விடுகிறதை நாம் பார்க்கின்றோம். அது போலவே இந்த அம்மா முழு ஆப்பிளில் 3/4 ஆப்பிள் நல்லா சாப்பிட்டுட்டு 1/4 ஆப்பிளில் ஒரு துண்டை எடுத்துகிட்டு போய் ஆதாம் கையில் கொடுத்துட்றாங்க. அவரும் சாப்பிட்றாரு. இப்போ கடவுள் நேராக யாரை வந்து கேட்கணும்? ஏவாளை தானே கேட்கணும். அவர் நேராக எங்கே வந்தார்? ஆதாம்கிட்ட வராரு. 500 ரூபாய் டிஷர்ட் எடுத்துக்கிட்ட வராரு. ஒரே ஒரு துண்டு தான் அவர் சாப்பிட்டார். அவர்கிட்ட வந்து நிற்கிறார். அவர் நின்று ஆதாமே ஏன் சாப்பிட்ட கேட்கும்போது ஆதாம் சொன்ன பதில் ஆண்டவரை குற்றப்படுத்துகின்றான பதில். நீர் உண்டாக்கின ஸ்திரீயானவள் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவருடைய படைப்பே அங்கே கொச்சைப்படுத்தப்படுகின்றது. எவ்வளவு அழகாக அவருடைய சாயலில் அவருடைய மூச்சு காற்றில் அந்த மனிதனை உருவாக்கி மிக அழகான ஒரு தோட்டத்திலே சம்பூர்ணமாக கொடுத்தன வைத்தால் அவருடைய படைப்பையே அங்கே கொச்சைப்படுத்துகின்றதாக பார்க்கின்றோம். அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம இப்படி இருக்கின்றோம்? நம்மை ஆளாக்கின, நம்மை அழகு பார்க்கின்ற, நம்மை உயர்த்துகின்ற, நாம் என்ன காரியங்கள் செய்தாலும் நாம் சந்தோஷப்படுகின்ற மனிதர்களிடத்தில் ஏதாவது அவர்கள் ஒரு குறையை நம்மகிட்ட சுட்டி காட்டினா நம்ம அந்த குறைகளை நம்ம அப்செட் பண்ணிக்கிறோமா? நம்ம உடனே என்ன பண்ணிடுறோம்? அவங்க மேலே நம்ம பழியை போட்டுடுறோம். தன் தவறுகளை நம்ம உணர்றதே கிடையாது. கீழ்ப்படியாமை போனது யார் தவறு? அவருடைய தவறு. ஆனால் பழி எங்க? கேட்டவர் மேலே. இன்றைக்கு ஒருவேளை நீங்களும் நானும் அந்த ஸ்தானத்தில் இருப்போம் என்று சொன்னால் அந்த ஜென்ம பாவம்ன்றது வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் எப்படி தொடருதுன்னு பாருங்க. ஏவாள் இடத்துல வராரு ஆண்டவர். அடுத்து ஏவாள் இடத்துல வராரு. ஏமான்னு கேட்குறாரு. கேட்டு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. பழியை தூக்கி போடுறாங்க, அடுத்தவங்க மேலே போடுறாங்க. அப்பவும் அந்த அம்மாவும் தான் செய்த தவறுன்றது அவங்க ஒத்துக்கவே இல்லை. அவங்க பழியை கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்னைக்குன்னா நம்ம தவறை நம்ம யோசித்துருக்கிறோமா? நம்ம இல்லை உணர்ந்துருக்கிறோமா? யார் மேலே பழியை போடலாம்? ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்டால் உடனே நம்ம பழியே தான், அவங்களால தான் நான் இப்படி செஞ்சேன், இவங்களால தான் இப்படி செஞ்சேன்னு சொல்லவே தவிர ஆமாம் நான் செஞ்சேன்ட்டு யாருமே அந்த தவறுகளை ஒத்துக்கொள்வதில்லை. இதுதான் பாவம். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி தொடர்ந்து வருகிறது ஜென்ம பாவம்ன்ற சொல்ல வரேன் நான். இப்போ ஆதாம்கிட்ட வந்துடுச்சு, ஏவாள்கிட்ட வந்துடுச்சு. அடுத்து அந்த 2 பிள்ளைங்கள்கிட்ட காயின்கிட்டையும் ஆபேல்கிட்டையும் வருது. 2 பிள்ளைகள் ஆண்டவருக்கு காணிக்கை வைக்கிறாங்க. இளைய மகன் உச்சிதமான பதார்த்தங்கள் அவனுடைய ஆடு மாடுகளை வைக்கிறான். ஆண்டவர் அவனுடைய காணிக்கையை ஆசீர்வதிக்கிறார். பெரியவன் சரியாக வைக்கல, அவனை அங்கீகரிக்கலை. இவ்வளோதான் விஷயம். அப்போது பெரியவன் காயின் என்ன பண்ணியிருக்கணும்? தம்பியை மட்டும் இவர் ஏன் அங்கீகரித்தார்? தம்பியை மட்டும் இவர் ஏன் நேசிக்கிறாரு? அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு நானும் ஆண்டவரோடு ஒப்புரவாகுவேன் என்று சொல்லி அவன் உச்சிதமான பதார்த்தங்கள் அங்கே வைத்திருக்க வேண்டும். மாறாக அங்கே எரிச்சல் அடைந்தான் என்று வேதம் கூறுகிறது. தன்னுடைய இளைய தம்பியை குறித்து எரிச்சல் அடைந்தான். இந்த எரிச்சல் எங்கே போயிடுச்சு? கொலை செய்யும் அளவுக்கு போயிடுச்சு. எத்தனை பேருக்கு நம்ம எரிச்சல் படுகிறோம் இல்லையா? சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் எரிச்சல் படுகின்றோம்.
இல்லை? இந்த எரிச்சல் கடைசியில் ஒரு உலகத்தில் இருந்ததே 4 பேர் தான். அப்போது உலகத்தில் இருந்ததே 4 பேர். 4 பேர்லேயே அங்கே கொலை நடக்கின்ற பாதகத்தை அங்கே காயின் செய்வதை பார்க்கின்றோம். ஆண்டவர் வராரு, எங்க பாவம் தம்பி, அருமையான ஒரு பதிலை சொல்றாரு. நான் என்ன அவனுக்கு என்ன காவலாளியா? எவ்வளோ அலட்சியமான பதில் பார்த்தீங்களா? ஆண்டவர் இடத்துல நாம் ஜெபிக்கின்றோம். நம்ம இல்லை, ஒரு பயபக்தி இல்லாமல் அவருடைய பேசும்பொழுது அவ்வளோ பரிசுத்தமான ஒரு கடவுளிடத்தில் நம்மளுடைய ஜபங்களும் நம்முடைய வேண்டுதல்களும் நம்ம நடத்தைகளும் எந்த அளவுக்கு ஒரு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆனால் அவன் சொல்லுகின்றான், நான் என்ன அவனுக்கு காவலாளியோ என்று அங்கே அலட்சியமான ஒரு பதிலை சொல்லுகின்றான். இன்றைக்கி நம்ம யோசித்து பாருங்கள், நம்ம சபையில் எத்தனையோ பெரியவங்க இருப்பாங்க, வேலை ஸ்தலத்தில் எத்தனையோ பெரியவங்க இருப்பாங்க, பள்ளிகளில் கல்லூரிகளில் எத்தனையோ பெரியவர்கள் இருப்பாங்க. நமக்கு ஏதாவது ஒரு அறிவுரை ஒன்று சொல்லுவாங்க. நாம் செஞ்ச ஒரு தப்பை சுட்டி காட்டியோ இல்லை இதை இன்னும் பெட்டராக செய்ப்பான்னு ஏதோ சொல்லுவாங்க. அதை அலட்சியப்படுத்துதல், அது அலட்சியப்படுத்துதல். நீ இங்கே இருக்கிற பெரியவங்களை அலட்சியப்படுத்தலை, இங்கே இருக்கிற கடவுளை நீ அலட்சியப்படுத்துகிற, கடவுளை அலட்சியப்படுத்துகிற. அலட்சியம் என்பதும் ஒரு பாவம் என்று அப்படியே நம்ம பார்த்து கொண்டு வருகின்றோம். ஆக இதுதான் ஜென்ம பாவங்களின் தொடர்ச்சி. இது எங்கே அப்படியே வந்துனே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் ஆண்டவர் கோபப்படுறார். ஆண்டவர் கோபப்பட்டு இப்பேற்பட்ட மனுஷர்கள் நமக்கு தேவையில்லடா அப்படின்னு வசனப்பட்டு அந்த பூமியை முற்றிலுமாக அழித்து போடுகின்றார். ஜலப்பிரவாகத்தினாலே 40 நாள் மழையை வருவித்து, அதில் நோவா என்ற ஒரு மனிதனை கண்டுபிடித்து அவன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் அறிந்து அந்த குடும்பத்தை மாற்றும் காப்பாற்றி மற்ற சகலவிதமான மிருகங்களையும் ஜோடாக காப்பாற்றி அவன் புதிய உலகத்தை படைக்கிறார். இப்போ பழைய உலகத்திலிருந்து போனது யார்? நோவா குடும்பம் மட்டும்தான். மீது யாருமே இப்போ இல்லை, யாருமே இல்லை. இப்போ ஆண்டவர் நோவா குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் பலுகி பெருகி நீங்கள் சுகமாக இருங்கள் என்று ஆசீர்வதித்து அவர் கடந்து போகிற பார்க்கின்றோம். நோவா குடும்பமும் பலுகி பெருகிறது. பெருகிட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 11 அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்த்து தெரியும். நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம். என்னது? கடவுள் யாரை காப்பாற்றினாரு? அவங்கள தான் காப்பாற்றினாரு. அவங்களுக்கு தான் எல்லா விதமான இன்னல்களையும் செப்பரேட்டாக பிரித்து இவ்வளோ ஒரு நன்மையை செய்து கொடுக்கும்போது யாருக்கு பேர் உண்டாக அவர்கள் அங்கே பாடுபட்டிருக்க வேண்டும்? ஆண்டவருக்கு. ஆனால் நமக்கு ஒரு பேர் உண்டாக பண்ணுவோம் என்று செங்கல்களை சுற்றி வானத்து அளவுக்கு அவர்கள் கட்டுகிறதை பார்க்கின்றோம், இல்லையா? ஆண்டவரை புறந்தள்ளிவிட்டார்கள். நன்மை செய்த ஆண்டவரை அங்கே நினைக்கவில்லை. எத்தனையோ காரியங்களை ஆசீர்வாதமாக கொடுத்த ஆண்டவரை அங்கே 2ஆம் பட்சத்தில் வைத்து விட்டு நமக்கு பேர் உண்டாகும். எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில் நம்ம இப்படி இருக்கிறோம்? நமக்கு பேர் வேண்டும், நான் செய்கிறது தான் கரெக்டு, நான் தான் கரெக்டாக செய்வேன் நான், இல்லையா? எத்தனை பேர் இருக்கிறோம் நம்ம? ஒருவேளை அப்படி யாராவது இருந்தால் நமக்கு பேர் இல்லை. ஆண்டவர் கொடுத்த இந்த ஊழியத்தை, ஆண்டவர் கொடுத்த இந்த வேலையில், ஆண்டவர் கொடுத்த இந்த குடும்பத்தில் நான் உத்தமமும் நன்மையான காரியங்களை செய்யும்படியாக நான் அனுதினமும் ஆண்டவரோடு கரம் பிடித்து நடப்பேன் என்று சொல்லுகின்ற சபையாரையும் மக்களையும் தான் ஆண்டவர் விரும்புகின்றாரே தவிர தனக்கு பேர் உண்டாகும்படியான ஜனக்கூட்டத்தாரை அல்ல. அவர் உடனே அங்கே என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் இறங்கி அவர்களை சிதறி போக பண்ணுகின்றார். ஒருவேளை ஆண்டவருக்கு விரோதமாக நீங்கள் கூட்டம் கூடலாம், சபைகளுக்கு விரோதமாக கூட்டம் கூடலாம், நடைபெறக்கூடிய நற்செய்தி கூட்டங்களில், நடைபெறக்கூடிய சபையின் வளர்ச்சியில், நடைபெறக்கூடிய ஆண்டவருக்கு உண்டான அத்தனை காரியங்களில், அல்லது குடும்ப காரியங்களில், அல்லது தொழிற்சாலை காரியங்களில் நீங்கள் அந்த நன்மைக்கு விரோதமாக கூட்டம் கூடி நீங்கள் சதி ஆலோசனைகள் செய்வீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை பிரித்து போட்டு விடுவார். ஆண்டவர் உங்களை பிரித்து போட்டு விடுவார். சரி, இந்த ஆதியாகமம் 11:4 வருகின்ற இந்த நமக்கு பேர் உண்டாக ஒரு கோபுரத்தை கட்டுவோம் என்று எப்படி வந்தது? அவர்கள் உதித்தது இங்கே தான் ஜென்ம பாவன்றது. ஏசாயால பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆரம்பத்திலே சொன்ன அந்த ஒளியின் தூதன், அந்த வசனத்தை படிங்க. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13, 14 அந்த வசனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவன் தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டான், வானத்துக்கு ஏறுவேன்,
வானத்திற்கு நிகராக ஒரு சிங்காசனை அமைப்பேன் என்று சொல்லி கடவுளுக்கு நிகராகவும் கடவுளுக்கு மேலாகவும் தன் இருதயத்திலே அந்த லூசிபர் என்ற அந்த பிசாசன் நினைத்தான். நினைத்த மாத்திரத்திலே அந்த 14ஆம் அதிகாரம் நீங்கள் ஃபுல்லாக படித்தாலே உங்களுக்கு விளங்கிடும். உங்களுக்கு அவன் வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டான். அப்போ அவனுடைய சுபாவம் நோவா வழியாக அடுத்த ஜென்ரேஷனுக்குள்ளே இங்கே வரதை பார்க்குறோம். நமக்கு பேர் உண்டாகும்படி வானத்தை நோக்கி வானத்திற்கு மேலாக ஒரு கோபுரத்தை நாம் கட்டுவோம் என்று. இதுதானே ஆண்டு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த ஜென்ம சுபாவம் நம்மளை துரத்தி கொண்டு வருகின்றதை பார்ப்போம். நாங்கள் எத்தனை பேருக்கு நம்ம சுபாவம் இருக்குது? நமக்கு ஒருவேளை அந்த சுபாவம் இருக்கிறது என்று சொன்னால் நாம் இந்த நாளிலே அதை விட்டொழிக்க நாம் பிரயாசப்படுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுவதாக எடுத்து வாசித்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு காட்சி, மிக அழகாக ஒரு காட்சி இருக்குது. இஸ்ரேல் தேசத்தினுடைய ராஜா சவுல். அந்த ராஜா சவுலின் ராஜாவை படைத்தளபதிகளில் படை அதிகாரியாக இருப்பவர் தாவீது. அவர் பெலிஸ்தர் மேலே படை கொண்டு போய் பெலிஸ்தரை ஜெயிச்சுட்டு அவர் ஊருக்குள்ளாக திரும்பி வரும்பொழுது அங்கே ஒரு காட்சி நடக்குது. அங்கே இருக்கிற ஸ்திரீங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு சவுல் கொன்றது 1000, 16,000. சவுல் கொன்றது 1000, தாவீது கூட 16,000 என்று அங்கே முறையாக அங்கே வார்த்தை. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம திருச்சபையில் நம்ம பெண்கள் ஃபெல்லோஷிப் ஒரு கும்மி ஆட்டம் ஆடுவாங்க பார்த்தீங்களா, கோலாட்டம். இந்த கோலாட்டம் மாதிரி அங்கே இருக்கிற ஸ்திரீங்க அப்போ ஆடி முறையாக கோரஸாக பாடுறாங்க. இது சவுலுக்கு எரிச்சல் ஆனது. ஏன் ஒருத்தர் நம்ம பாராட்டக்கூடாதா? நம்ம பாராட்ட என்ன தப்பு? அவ்வளோ பெரிய படையை வெற்றி கொண்டு தன் நாட்டுக்கு பெருமை சேர்த்த ஒரு படை வீரர் பாராட்ட என்ன தப்பு? தப்பு கிடையாது. ஆனால் ஒருவரை பாராட்டுவதை நினைத்து கொண்டு மற்றவரை குறைவாக மதிப்பிடுவது தவறு. ஆக ஆண்டவர் அப்போ எவ்வளோ நுணுக்கமாக நம்மளை வாட்ச் பண்ணுறாரு பாருங்க. அதை விட அதிகமாக ஒளியின் தூதன் நம்மளை எவ்வளோ நுணுக்கமாக வாட்ச் பண்ணியிருக்கான்னு பாருங்க. ஆக நம்ம எந்த பக்கத்தில், வலதுபுறத்தில் இருக்கிறோமா இல்லை இடதுபுறத்தில் இருக்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். அங்கே முறைமுறையாக அங்கே இந்த பாடல்களை பாடும் பொழுது அங்கே சவுலுக்கு எரிச்சல் உண்டாகிறது நம்ம பார்க்கின்றோம். இந்த எரிச்சல் ஆக்சுவலாக வந்திருக்கக்கூடாது, சவுலுக்கு வந்திருக்கக்கூடாது. அவன் சந்தோஷம்தான் பட்டிருக்கணும். ஏன் சந்தோஷப்பட்டிருக்கணும்னாக்கா, என்னுடைய அதிகாரத்தில் கீழே இருக்கின்ற ஒரு போர் அதிகாரி தான் நாட்டு சார்பாக எதிரி நாட்டை போய் வின் பண்ணிட்டு வரும்பொழுது அவனை சவுல் தான் என்ன பண்ணியிருக்கணும்? முதல்ல போய் ஆக்சுவலாக பாராட்டி இருக்கணும். ஆனால் அங்கே சவுலுக்கு பாராட்ட மனமில்லை. கடந்த வாரம் நம்மளுடைய ஆயிரமாவுடைய தகப்பனார் இங்கே அழகாக ஒரு செய்தியை வாசித்து அதில் ஒரு அழகான ஒரு லைன் நமக்கு சொன்னார். நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு போர் சூழ்ந்த நேரம், போர் நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த போர் ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகளை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது கிடையாது, அழிச்சிடுறாங்க. வளரும் நாடுகள் தன்னை போல அவள் வளர்ந்து வரக்கூடாது என்றும் தனக்கு மேலாக வளர்ந்து போய்விடக்கூடாது என்றும் அவர்கள் என்றைக்குமே அவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கீழேயே இருக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு அதிகாரம், பதவி, இதனுடைய தாக்கத்தினால என்ன பண்ணுறாங்க? வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகளை அவங்க வளர விடாமல் போர் தொடுக்க ஆரம்பித்தார்கள். இதுதான் அன்னைக்கு நடந்துச்சு. அப்போ சவுல் என்ன பண்ணுறாரு? இந்த ஸ்திரீகள் எல்லாம் இப்படி பாட அவர் கடைசியாக என்ன பண்ணுறாரு? கோபம் பட்டு எரிச்சல் பட்டு ஒரு ஈட்டியை எடுத்து கொண்டு போய் தாவீதை எரிச்சல் அடைந்து, அங்கே அந்த வசந்த பார்த்தீங்கன்னா எரிச்சல், சவுலுக்கும் எரிச்சல் வருது. 18ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சவுலுக்கும் எரிச்சல் அடைந்து ஒரு ஈட்டியை எடுத்து செவுற்றோடு செவுறாக அங்கே தாவீதை கொலை செய்ய அங்கே முற்படுகின்றார். ஆக இந்த பதவி, இந்த அதிகாரம், ஊழியம் செய்யவும் ஊழியம் கொள்ளவும் தான் வந்தேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். அப்படி இத்தனை காரியங்கள் நாம் கேட்கிற நாம், அதிகாரம், பதவி எனக்கு மட்டும், நான் சொல்வது தான் கேட்க வேண்டும், எத்தனை பேர் நமக்குள்ளே இருக்கிறோம்? அது எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம்.
அப்படி ஒருவேளை உங்களுக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால், மற்றவர்களை பாராட்ட உங்களுக்கு மனம் என்று சொன்னால், அதுவும் ஜென்ம பாவத்திலே வந்து கொண்டிருது. இன்றைக்கும் ஆண்டவர் அந்த ஒன்றுக்கு குறைய 39 அடிகளை வாங்கினாரே, அதில் நீங்களும் நானும் சேர்த்து ஒரு அடி அடித்து இருக்கிறோம் அவரை. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தை முழுவதுமாக வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே தாவீது அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு, மொத்த இஸ்ரேல் தேசத்துக்கும் அங்கே ராஜாவாக வருகிறதை பார்க்கின்றோம். ஆண்டவர் உயர்த்துகின்ற ஒரு ராஜாவாக உயர்த்துகின்றார். அவர்கிட்ட அந்த நாடு, முழு நாடும் அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் சொல்வது தான் சட்டம். பொன்னும் பொருளும், அந்த உலகத்தின், அந்த நாட்டின் சம்பூர்ண வளங்கள் அத்தனையும் ஒரே ஒரு ஆள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. யாரோட கண்ட்ரோலு? தாவீது ராஜா கண்ட்ரோல். ஸ்டார் ஆஃப் டேவிட் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்து கொடியிலே அந்த ஸ்டார் இருக்கும். அவங்க அதுதான் அவங்களுக்கு தேசிய கொடி. அந்த அளவுக்கு அந்த கொடியின் பேரே ஸ்டார் ஆஃப் டேவிட் தான். அந்த அளவுக்கு உயர்த்தின ஆண்டவருக்கு விரோதமாக அங்கே ஒரு காரியத்தை செய்கிறார். இத்தனைக்கும் அவர் ஜெபிப்பதிலே வல்லவர், ஆண்டவரோடு எப்போதும் இசைந்திருப்பதிலே ஒரு ஊழியக்காரனாக கூட அவர் இருந்தார். ராஜாவை மாத்திரமல்ல, ஒரு ஊழியக்காரனாகவும் கூட அவர் இருந்தார். அவர் அங்கே அவர் ஒரு பார்க்குறார், ஒரு அழகான ஒரு உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளை பார்க்கிறார். இது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கணும். பார்வைக்கு இச்சிக்கப்படத்தக்க, இல்லை, அதே பார்வைக்கு இச்சிக்கப்படத்தக்க அந்த அழகுள்ள ஸ்திரீ மேலே அவர் என்ன பண்ணுறாரு? ஆசை கொள்கின்றார், அவளை அடைகின்றார். ஆண்டவருடைய பார்வைக்கு அருவருப்பாக மாறுகின்றது இது. ஆக எங்கே இருக்கிற ஒரு காரியங்களை எங்கே கொண்டு வந்து பிசாசனை கனெக்ட் பண்ணுறான் பாருங்க. தாவீது கேட்டதெல்லாம் எல்லாமே கிடச்சிது, எல்லாமே கொடுத்துருந்தார், எல்லாமே நிறைவாக இருந்தது. ஆனாலும் அந்த ஒரு பாவம் அவரை விழத்தள்ளுகிறதை பார்க்கின்றோம் நாம். அதற்காக அவர் எத்தனை சதி வேலைகளை பார்க்கிறார் என்று சொன்னால், அது 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துக்கு முழுவதுமாக படித்தால் அவருடைய சதி திட்டங்கள் நமக்கு வரும். ஒரு தவறை செய்து அந்த தவறிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு அவர் அநேக தந்திரங்களை அவர் கையாளுவதை பார்க்கின்றோம். கடைசியாக அவர் என்ன பண்ணுறாரு? அந்த உரியாவின் கையிலேயே ஒரு லெட்டரை கொடுத்து, போர் எங்கே உக்கிரமாக போர் நடக்குதோ அங்கே போய் நிற்க சொல்லி அவர் கையில் லெட்டரை கொடுத்து, அந்த படையின் கண்காணிப்பான கொடுத்து அவன் அதே மாதிரி நிற்க வச்சு, உரியா இப்போது போரில் மாண்டு போகின்ற ஒரு ஆக்சுவலாக அது கொலை, ஆக்சுவலாக ஒரு கொலை இல்லையா? அப்போ நாம் எத்தனை உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும், எத்தனை பெரிய பதவிகளில் இருந்தாலும், ஒரு நிமிஷம், ஒரு சன பொழுது நாம் இச்சித்தால் அந்த இச்சையின் மூலமாக நாம் அடியோடு வேரோடு சாய்வதை பார்க்கின்றோம். ஒருவேளை நம்மில் யாராவது இப்படி இருப்பவர் என்று சொன்னால், இன்றைக்கு அந்த முள்மூடி சூட்டப்பட்டது அன்றைய ஏரோது நாளோ அன்றைய பிலாத்து நாளோ அல்ல, இன்றைக்கு நம்மாலும் கூட. அதனால தான் அவர் சவுலை பார்த்து சொல்கிறாரு, நீ துன்பப்படுத்துகின்ற இயேசு நானே, நீ துன்பப்படுத்துகின்ற இயேசு நானே. முள்ளில் உதைக்கின்றது உனக்கு கடினமா. அப்போ கூட எவ்வளோ ஒரு கரிசனே நம்மகிட்ட அவர் பேசுகிறார் பார்த்தீங்களா? அவர் தன்னை நிந்திக்கிறாருன்ற நம்ம மேலே கோவப்படல. அவர் ஏன்ப்பா அந்த முள்ளில் எட்டி வதிக்காத, நான் வந்து ஒரு முள் எட்டி வச்சேன்னா உன் கால் தான் வலிக்கும். அப்போவும் நம்ம மேலே தான் அவர் கரிசனை உள்ளவராக இருக்கின்றார். லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, இல்லை லூக்காவில் சாரி மார்க் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே ஒரு திமிர்வாதக்காரனை ஆண்டவரிடத்திலே அங்கே கொண்டு வருகின்றார்கள். ஓட்டை பிரித்து ஒரு 4 பேர் அவனை ஆண்டவருக்கு முன்பதாக இருக்கிறார். கொண்டு வந்தது நோக்கம், அந்த திமிர்வாதக்காரனால் அவனால் எதுவுமே நடக்க முடியாது, அவனால் எந்த ஒரு காரியங்களையும் செய்ய முடியாது, தன்னிச்சாக செய்ய முடியாது. அவனை அங்கே கொண்டு வருகின்றார்கள். கொண்டு வருகின்ற நேரத்தில் ஆண்டவர் விசுவாசத்தை கண்டு என்ன பண்ணியிருக்கணும் சொல்லுங்களா? ஆனால் சுகப்படுத்தியிருக்கணும். ஆனால் அவர் அது ஃபஸ்ட்டு அதை செய்யலை. மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, மகனே உன் பாவங்கள் உனக்கு ஒருவேளை இன்னைக்கு நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் இன்னைக்கு பொய்யாக போயிருக்கலாம், அல்லது தடையாக இருக்கலாம், அல்லது தீராத ஒரு வியாதியாக இருக்கலாம், முடக்கப்பட்டு இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையை. ஏன்?
நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்ம பாவம் பண்ணியிருக்கோம். அந்த பாவம் தான் உங்களை முன்னேற்றாதபடிக்கு தடையாக இருக்கின்றது. ஆக முதலாவது நாம் ஆண்டவரிடத்தில் நாம் செய்த பாவங்களுக்கு தான் மன்னிப்பு கேட்கணும். அதற்காக தான் அவர் இன்று வந்து நமக்காக அவர் இவ்வளவு பாடுகளை பட்டது நம்மளுடைய பாவங்களுக்காகத்தான். அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக தான். ஆக அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உடனே அங்கே இருக்கிற வேத பாரெல்லாம் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க. ஆனால் கரெக்டாக சொல்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க பாவத்துக்கும் இந்த சுகவீனத்துக்கும் என்ன சம்மந்தம்னா கேட்டாங்க. அவங்க கேட்கல. ஏன்னா வேத பாறைகளுக்கு வேத அறிவு இருக்குது. பாவத்தினால தான் ஒரு மனுஷன் பின்னடைவு அடைகின்றான், அவன் முன்னேறாமல் போவதற்கு அவனுடைய பாவங்களே தடையாக இருக்கின்றது என்று வேத பாறைகள் தெரிந்திருந்தபடியினாலே அதை அவர்கள் தொடாமல், இவர் யார் பாவத்தை மன்னிக்க சொல்லும்பொழுது அவருடைய இருதயத்தினுடைய அந்த காரியங்களை ஆண்டவர் அறிந்து ஏன்னா மனுஷன் பார்த்தீங்க, மனுஷன் சொல்கிற ஒரு வசனத்தில் வரும், மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆக கரெக்டாக ஒரு இருதயத்தை நீங்கள் இப்படி சிந்திக்கிறது என்னன்ட்டு அவங்களுக்கு தகுந்த ஒரு பதிலை சொல்லிவிட்டு, நீ எழுந்து நட, உன் படுக்கை எடுத்து வீட்டுக்கு போ அப்படின்னு அழகாக அவங்க சொல்லி அனுப்புவார். ஆக நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையும் நம்மளை முடங்கி போட்டு வைத்திருக்கின்ற காரணமும் நம்முடைய பாவங்கள் தான். நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா யோவான் 8:11 8ஆம் அதிகாரத்தில் முழுவதும் வாசித்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, முழுவதும் வாசித்தீர்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு விபச்சார ஸ்திரீயை அங்கே கண்டுபிடிக்கிறாங்க. ஆண்டவர் இருக்கிறது வேற இடம், விபச்சார ஸ்திரியை கண்டுபிடிச்சது வேற இடம். ஆனால் அங்கே இருந்த ஸ்திரியை ஆண்டவர்கிட்ட கொண்டு வராங்க. கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறாங்க? இவள் விபச்சாரம் செய்து விட்டால் இவளை கையும் களமாக நாங்கள் பிடித்து விட்டோம், மோசே நியாயப்பிரமாணத்தின்படி இவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். இதுதானே சட்டம். அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? அவங்க பிடிச்ச உடனே என்ன பண்ணியிருக்கணும்? சட்டம் சொல்லுதில்ல, அங்கேயே கொண்டுட்டு இருக்கணும். ஆனால் இங்கே ஆண்டவர் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார் நமக்கு. ஆனால் அவங்க அங்கேயே கொல்லவில்லை, கொண்டு வந்து வசனமே சொல்லுகிறது, ஆண்டவரை குற்றப்படுத்துவதற்கு அவர்கள் வகை தேடினார்கள் என்று வேதம் கிளியராக சொல்லுது. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னாக்கா நமக்கும் சில பிரச்சனைகளும் சம்மந்தமே இருக்காது. அது குடும்பமாகட்டும், அல்லது தொழிற்சாலையாகட்டும், வேலை செய்ய ஸ்தலங்களாகட்டும், திருச்சபை ஆகட்டும், எங்கே வேணாலும் இருக்கட்டும், நமக்கும் அந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனால் கரெக்டாக நம்மகிட்ட எடுத்துகிட்டு வருவாங்க. அது கரெக்டாக நம்மகிட்ட எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்து நம்மகிட்ட சொல்லும்பொழுது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க பாரு, நீ அமைதலாக இரு. அவர் அமைதலாக தான் இருந்தார். குனிந்து அவர் இவங்களை யாரும் சட்டையே பண்ணிக்கல, அவர் எழுதிக்கிட்டே இருந்தார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு பஞ்சாயத்து வந்துடுச்சா, நமக்கு தெரியுதோ தெரியலையோ அதில் போய் நம்ம மாட்டிக்கிட்டு அது ஏதாவது நமக்கு தெரிஞ்ச ஒரு பஞ்சாயத்தை பேசி முடித்து கடைசியில் பஞ்சாயத்துக்கு வந்தால் ஒன்றாயிடுவாங்க. 2 பேருக்கும் விரோதி ஆகிறது யார்? சம்மந்தம் இல்லாத நம்ம. ஆக அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அமைதலாக இரு, உனக்கு தேவையில்லாத வேலை. ஆனால் அங்கே திரும்ப அங்கே ஆண்டவர் சொல்லும்பொழுது அங்கே அவர் சொல்லுகின்றார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை ஏறிட்டும். அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறமா பார்க்குறாரு, அங்கே சுற்றி யாருமே இல்லை, அங்கே அந்த ஸ்திரீ மட்டும்தான் இருக்கிறார். அந்த 3.5 ஆண்டுகளுடைய ஊழியம், அவருடைய பிரசங்கம், அவருடைய சுகமளித்ததுக்குண்டான காரணங்கள், அந்த ஜனங்களுக்கு மத்தியில் செய்த ஊழியங்கள் அந்த இடத்துல அங்கே வெற்றி பெறுது. ஒருவேளை அவங்கெல்லாம் எப்படி போனாங்கன்னா இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக திரும்பி போயிட்டாங்கிறது. ஒருவேளை துணிகரமாக நம்ம சொல்ல, நான் என்னை தவிர வேறு நல்லவன் யாரே இல்லை நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் யாராவது ஒரு வேளை துணிகரமாக பொய்யாக ஒரு கல்லை எறிந்து இருப்பான் என்று சொன்னால், ஒரு சிறு கல்லை எரிந்திருப்பார் என்று சொன்னால் அந்த ஸ்திரியோட நிலைமை என்ன? ஆனால் அங்கே யாருமே செய்யல. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை அங்கே கேட்கப்பட்டிருக்குது. அந்த வந்த ஜனக்கூட்டத்தார் ஆண்டவருடைய அந்த பிரசங்கங்களை ஏற்கனவே கேட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவருக்கு முன்பாக அவர்கள் என்ன பண்ணுறாங்க? தலை குனிந்து இருந்தார்கள். அவங்களால அங்கே போய் பேச முடியல, அங்கே பொய்யாக நடிக்க முடியல, பொய்யாக ஒரு காரியத்தை செய்ய முடியல. அங்கே உண்மையை ஒத்துக்கொண்டவர்களாக அந்த ஜனங்கள் அங்கே திரும்பி போகிறத பார்க்கிறோம். நம்ம ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு,
நீ போ, இனி இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு கூட நமக்கு ஆண்டவர் இவ்வளோ ஒரு பெரிய மன்னிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக பிதாவுக்கும் அந்த பிசாசுக்குமான அந்த மிகப்பெரிய போராட்டம், மனிதர்களை வஞ்சித்து தேவன் சாயலாக படைத்த, தேவனுடைய மூச்சு காற்றை சுவாசிக்கின்ற நம்மளை வஞ்சித்து அதன் மூலமாக பிதாவை குற்றப்படுத்துவது அல்லது வேதனைப்படுத்துவது என்ற நிலையில் பிதாவானவர் தன்னுடைய ஒரே பேரான இவ்வளவாய் அன்பு கூர்ந்த ஒரே தன்னுடைய குமாரனை அதை காட்டிலும் இவ்வளவாய் அன்பு கூறுகிற நமக்காக இங்கே அனுப்பினார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக ஆண்டவர் முன்பதாக நாம் துணிகரமாக சில காரியங்களை நாம் செய்யக்கூடாது. எப்படி இந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக தலைகுனிந்து சென்றார்களோ அதுபோல் நம் ஆண்டவருக்கு முன்னால் தலைகுனிந்து நாம் நிற்க வேண்டும். அப்போதுதான் நம் தலையை ஆண்டவர் உயர்த்துவார். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 5வது கடைசியாக அப்போஸ்தலர் 9:5 பார்த்தீங்கன்னா, இந்த ஆரம்பத்தில் நாம் கேட்ட சவுலிடத்திலே சொன்ன நீ துன்பப்படுத்துகின்ற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே என்று சொன்ன அந்த சங்கதியானது மீண்டுமாக நம்ம ஒரு சில தொட்டு பார்க்கின்றோம். அங்கே சவுல்கிட்ட நேரடி தான் ஆண்டவர் பேசினார். ஆனால் அதற்கு பிரகாரம் அதுக்கப்புறம் அங்கே அனனியா என்னும் ஒரு ஊழியக்காரன்கிட்ட அவனை ஒப்படைக்கிறத பார்க்குறோம். அனனியான்ற ஒரு பேருள்ள மனுஷன்ட்ட ஒப்படைக்கிறத பார்க்குறோம். நீ போய் அவனை சுகப்படுத்து, நீ போய் அவனுடைய கண்களில் இருக்கிற செதில்களை எடுத்து விடு என்று சொல்லி அனனியாவை தான் அனுப்புகிறாரு. ஏன் ஆண்டவர் ஏன் போல? அதற்காகத்தான் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். அவர் எல்லா இடத்துக்கும் அவர் போக அவசியம் கிடையாது. அதற்காக தான் நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கின்றோம். நற்செய்தியை சொல்லவும், நற்செய்திக்குள்ளாக நாம் வாழவும், நற்செய்தியின் சாட்சிகளாக நாம் வலம் வரவும், இதற்காக தான் ஆண்டவர் அனனியாவை போல உங்களையும் என்னையும் இந்த இடத்துல வைத்திருக்கின்றார். எத்தனை பரிசுத்தவான்கள் இந்த இடத்துல இன்று ஜெபித்திருப்பார்கள், எத்தனை பரிசுத்தவான்கள் இந்த இடத்துல இருந்து பிரசங்கம் பண்ணியிருப்பார்கள், எத்தனை சுவிசேஷர்கள் இந்த இடத்துல நின்று இருப்பார்கள், முகமுகமாய் ஆண்டவரை தரிசித்த எத்தனை பரிசுத்தவான் இந்த இடத்துல நடந்து வந்திருப்பாங்க. அந்த இடத்துல நமக்கும் ஒரு இடத்துக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் இல்லையா? நம்ம எவ்வளோ அவருக்கு உண்மையும் உத்தமமாக இருக்க வேண்டும். நம்ம ஏதோ வேடிக்கை மனிதர்களாக, ஏதோ ஒரு பிக்னிக் வந்தது போல, இது ஒரு சடங்காச்சாரமாக இல்லை, இப்படி தான் நம்ம சில பேர் வந்து கொண்டு எத்தனை செய்திகள், எத்தனை சுவிசேஷங்கள், எத்தனை இறை செய்திகள். ஆனாலும் இந்த நாளிலே நாம் அவரோடு ஒப்புரவாகி அவர் நம்மை மீட்டு எடுத்ததுக்கான நன்றியை நாம் இந்த நாளிலே அறிவிக்க வேண்டும். கடைசியாக அவர் நமக்கு ஒரு மன்னிப்பை கொடுக்கின்றார். நம்ம நினைப்போம், நம்ம ஆண்டவர் எவ்வளோ பாவம் பண்ணாலும் பேதுரு வந்து கேட்குறாரு, ஆண்டவர் எத்தனை வாட்டி மன்னிக்கிறது? 7 தரமா? 70 தரம். 7 தரத்துக்கு மீனிங் என்னன்னாக்கா அது கணக்கில் கிடையாது, எத்தனை வேணாலும் மன்னிக்கலாம். இது நமக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆகிடுச்சு. எதனா ஒன்று செஞ்சிடலாம், உடனே மன்னிப்பு கேட்டுக்கலாம், ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன் மன்னிச்சிருவாருன்ட்டு. ஆனால் மன்னிப்பார் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. நம்ம ஜீவன் போகின்ற அந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம மன்னிப்பு கேட்கும்போது நம்ம மன்னிப்பார் தான், அதை மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் மன்னிக்கப்படுகின்ற மன்னிப்பு கேட்கப்படுகிற அந்த தருவாயில் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் அதோடு தடைப்பட்டு போயிடும். திரும்பவும் அந்த நன்மை உங்களுக்கு தொடராது. நீங்கள் எதற்காக பிரயாசப்பட்டு இருந்தீர்களோ, எதை நீங்கள் விரும்பி இருந்தீர்களோ, எந்த மேன்மைக்காக நீங்கள் தவம் இருந்தீர்களோ, எதை நோக்கி அண்ணாந்து பார்த்து கொண்டு இருந்தீர்களோ, அது அத்தனையும் அங்கே பின்னோக்கி போயிடும். மீண்டுமாக நீ மன்னிப்பு கேட்டு, மீண்டுமாக நீ உயிர்த்தெழுந்து, மீண்டுமாக ஆண்டவரோடு வரும்பொழுது தான் உனக்கு புதிய காரியங்கள் உனக்கு வருமே தவிர நீ எதிர்பார்த்த பழைய காரியங்கள் எதுவுமே உன்னோட வாழ்க்கையில் வராது. இதுதான் மன்னிப்பு, கிருபையின் மன்னிப்பு என்பது. நம்ம மன்னிக்கிறார் தான், இல்லைன்னு சொல்லலை. இந்த சிலுவையை குறித்து நாம் பார்ப்போம்னு சொன்னால், இந்த சிலுவை யாரும் விரும்ப மாட்டாங்க. அது ஒரு அருவருக்கத்தக்க சின்னம் அல்லது அவமான சின்னம். அது என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுக்குள்ளாக ஏற்றுக்கொண்டதோ அன்னைக்கு இது புனித சின்னமாக மாறினது. இன்றைக்கு நாம் பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், பைக்கில் எப்போ ஒரு சர்ச்சு பார்க்குறோன்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுறது? சிலுவையை பார்த்து
சிலுவை போடுறோம். ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது சிலுவையை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம்? அதுதான் நம்மளோட ஜெபிக்கிறோம். இந்த சிலுவை கிட்ட தான் நம்மளுடைய குறைகளை சொல்கிறோம். அது போலவே ஒருவேளை நீங்கள் வாழ்க்கையில் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் வாழ்க்கையில் பின்னோக்கி இருக்கலாம், ஒருவேளை யாருமே எங்களை கவனிக்கவில்லை என்று சோர்வுற்று இருக்கலாம், ஒருவேளை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று நீங்கள் அங்கலாய்க்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சிலுவை இன்றைக்கு எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறதோ அது போலவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்களும் இந்த உலகத்திலே உயர்த்தப்படுவீர்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஆம் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ எங்களுக்காக ஆண்டவர் எத்தனை மகிமையை துறந்து பிசாசை வெற்றி கொள்வதற்காக பிசாசின் பிடியில் இருந்து எங்களை மீட்கும் பொருளாகவும் பிதாவுக்கும் எங்களுக்கும் அற்றுப்போயிருந்த உறவை மீண்டுமாக புதுப்பித்து ஒரு பாலமாக இந்த நாளில் நீர் வந்து உன்னுடைய உயிரை நீர் கொடுத்து ஒரு நிமிடம் மாத்திரமே பிதாவுக்கும் தொடர்பு அற்றுப்போனபடியினாலே நீர் இந்த வார்த்தைகளை நீர் கூறி அதன் மூலமாக பிதாவுக்கும் உமக்கும் இருந்த உறவை எங்களுக்கு நீர் தெளிவுபடுத்தி இதன் மூலமாக நாங்களும் நீரும் எப்படி உறவாடி கொண்டு இருக்க வேண்டும் என்ற ஒரு புதிய ஒரு வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்தபடினாலே உமக்கு நன்றி தகப்பனே. மீதியான நேரத்தை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். காத்தருளும், வழிநடத்தியருளும், பலப்படுத்தியருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென்.